பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய வழியை பற்றியும் கர்த்தருடைய வசனத்தை பற்றியும் தம்மை நம்புகிற அனைவருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் சொல்லி இருக்கிறார். முதலாவது, தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் நமக்கு பல வழிகள் சிறப்பானதாக தோன்றினாலும் தேவனுடைய வழி என்பது அது உத்தமமானது. அதன் வழியாய் நடக்கிற எவரும் இடறுவது இல்லை. 101ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி பாடியிருக்கிறார்: உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று. ஆம், தேவனுடைய உத்தமமான வழியை கண்டறிந்து அதின்படி நடக்க நமக்கு விவேகம் அவசியமாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? பல சமயங்களில் தேவனுடைய வழியில் நடக்க நாம் விவேகமாய் இல்லாதபடியால் சத்துரு நம்மை திசை மாற பண்ணி விடுவான். தேவனுடைய வழியை விட்டு விலகச் செய்யும்படிக்கு ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் உத்தமமான தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டு அவைகளின்படி நடக்க தேவன் நமக்கு விவேகத்தை தரும்படிக்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வழி உத்தமமானது என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆம் தகப்பனே, உம்முடைய உத்தமமான வழியிலே நாங்கள் விவேகம் உள்ளவர்களாய் நடக்கும்படிக்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, பலன் தாரும் தகப்பனே. உம்முடைய உத்தமமான வழிகளை விட்டு திசை மாறச் செய்கிற சத்துருவின் எண்ணங்களுக்கு, சத்துருவின் திட்டங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, விவேகத்தோடு இந்த உத்தமமான வழியை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.